வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. ஆஹ், புலி வந்து குளிருது குளிருது. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லுவேன் என்றால், புலி ஒரு நாளும் ஆஹ், கூட்டமா வந்து வேட்டைக்கு போகாது. புலி எப்பவுமே தனியத்தான் போகும். ஸோ நான் எங்க நிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. சரி, பின்னேரம் சாப்பிட்டு சாரி, பசி. இப்ப இங்க ஒரு மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 5:30 இருக்குன்னு நினைக்கிறேன். லெட் மீ செக் த டைம். 6 o'clock. பட் இருளே இல்லை இன்னும். வெரி நைஸ் பிளேஸ். இப்படி எல்லாம் வாழணும் எல்லாம் இருக்கு. யாருக்கு தான் ஆசை இல்லைன்னு இப்படி எல்லாம் வாழணும், இப்படி இடத்துல கிளீனா எல்லாம் ஆசை. ஜோதிச்சு பாக்குறேன் சும்மா. ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மென்னர், ஆம், எல்லா இடத்தையும் ஜோதிச்சு பார்த்துட்டு அங்க நாங்கள் படுற கஷ்டத்தையும் இங்க எங்கண்ட சந்தோஷமான வாழ்க்கையும் ஜோதிச்சு பாக்குறேன். வெளிநாடு வரணும் எல்லாம் இருக்கும் ஆசை. ஆசை தானே. யாருக்கு தானே ஆசை இல்லை வெளிநாடு வரணும். எம்பி ஆகணுமெண்டு, டாக்டர் ஆகணுமெண்டு, லோயர் ஆகணுமெண்டு, ஜட்ஜ் ஆகணுமெண்டு, கடைசியா வினைகள்ட்ட நாதாரி என்று பேச்சு வேண்டணுமெண்டு தலைவிதி. எனக்கும் ஆசைதான் எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்கால வந்து அசைலம் அடிச்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கு கூட தெரியும், அசைலம் அடிச்சு போட்டு பெர்மனண்டாவே வந்து இங்கால இருக்கலாம். அவங்க காரோட பார்க் பண்ணி விட்டுருக்காங்க கனாலம் இப்படி கேட்டாக்கு. ஓகே, எப்படி இருக்கு? சூப்பர். எங்க நிக்கிறேன்னு சொல்லல, ஆனா பட் வெரி நைஸ் பிளேஸ். சரியான சந்தோஷமா இருக்கு. நல்ல குளிர். நுவர்லி ஹேட்டன் மாதிரி இருக்கு. ஒரு வித்தியாசம் இல்ல, நுவர்லி ஹேட்டன் மாதிரி இருக்கு. என்னென்றால் இப்ப எனக்கும் இப்ப பொலிட்டிக்கல் அசைலம் அடிக்கலாம் விட்டுட்டு இங்கால ஓடியா நேன் வேண்டாம், அசைலம் வேண்டாம், அதை ரிசைன் பண்ணி கௌசல்யாட்ட கொடுத்துட்டு இந்த அரசியல இருந்து நான் இண்டையில இருந்து விளத்துறேன் என்று சொல்லி போட்டு, கௌசல்யா ஆமா நீ இங்க வாமா போய் பாலிவேண்டு போன்ற கௌசல்யா விட்டுட்டு பேசாம இங்கால ஒரு டாக்டர் வேலை ஏதோ ஒரு சரி கிடக்குற சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து கொண்டு இங்கால வந்திருந்து டெய்லி நான் நல்ல வாழ்க்கை வாழலாம். இல்லையாண்டு இல்ல, படிச்சிருக்கேன், ஆசைக்கு படிச்ச மாதிரி வேலை செஞ்சிட்டேன், வாழலாம். நான் ஜோதிச்சு பாக்குறேன் அங்க எங்களுக்கு இருக்கிற அந்த லைஃபையும் கொஞ்சம் இருங்க பார்ப்போம். நடந்து போயிட்டு இருக்கேன் சாப்பாட்டுக்கு. இங்க நான் நிக்கிறேன். ஓகே, நான் நிக்கிறது இங்கே லாபராக் வந்து சாப்பாட்டு கடை ஒன்று கிடக்கு. ஸோ இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் நாங்களும் போன் தான் வச்சிருக்கிறோம். இந்தியாவில் ஒரு உங்களை போனா உங்களோட சாப்பாட்டு கடை இருக்காடா? ஒரு கிட்ட சூம் பண்ணி பார்ப்போம். வெயிட், இங்கால இல்ல, இங்க அதுல ஒரு சாப்பாட்டு கடை இருக்கு. பட் அது ரோட் எண்ட் ஆகுது. ஸோ இப்படி வந்து ஓகே, இப்படி போ. ஸோ நான் ஜோதிச்சு பாக்குறேன் எல்லாத்தையும் விட்டு பொடிஞ்சால வந்து இருக்கலாம். இருந்து ஒரு நல்ல லக்ஸரி லைஃப்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஃபாரின்ல இருக்கிறாங்கள நல்ல லைஃப் ஒன்று வாழலாம். வாழ்ந்தா வந்து இங்க இருக்கிற 12 லட்சம் ஜனத்துல நானும் ஒரு சனமா போயிடுவேன். ஜோதிச்சு பாக்குறேன் அப்பா இப்படித்தான் இருந்திருப்பார். 83 கலகரத்துக்கு பிறகு அங்க வந்தவர், ஜெர்மனிக்கு வந்தவர். அப்ப அப்படி என்ஜாய் பண்ணி கூட தான் இருந்திருப்பார். சும்மா இருந்திருப்பார். 2 அப்பாண்ட கரமில் அடிக்கிறது இருக்காது, இல்லாமல் அங்காது. ஸோ நல்லா பல்லெல்லாம் அடிக்குது, நல்லா இருந்துருப்பார். ஆனா ஏன் அந்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டு போட்டு அங்க வந்து திருப்பி இந்த கிள்ளஞ்சி முல்லைத்தீவு காட்டுக்குள்ள இடுப்புல பிஸ்டலையும் கொளுக்கிக்கொண்டு நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியால வந்துட்டேன்டா, நானும் இந்தியால இருக்கிற 12 லட்சம் ஆக்கள் மாதிரி ஆயிடுவேன். சாதாரண மேசரா வந்து எனக்கும் ஆசைதான். ஒரு இன்னும் யாருக்குமே தெரியக்கூடாது, நான் யாரண்டே தெரியக்கூடாது, நாமளாச்சு நம்ம வேலையாச்சுன்னு செய்துட்டு
அப்படியே இருக்கிற இடம் தெரியும். அந்த ஒரு படம் ஒண்ணுல வரும், இருக்கிற இடம் தெரியாம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் தம்பி அது. சோ நானும் அப்படி வாழலாம். வாழ்ந்துட்டா அது ராமநாதன் அர்ச்சுனான்ற பேருக்கு மரியாதை இல்லை. எனக்கு வேறொரு பேர் ஒன்று வச்சிருக்காரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர். இந்த படங்களும் போட்டு நாங்கள் அதை ஆறுதலா பார்ப்போம். நானும் அப்படி வாழ்ந்துட்டேனேண்டா ராமநாதன் அர்ச்சுனா என்ற ராமநாதனுக்கு மரியாதை இல்லைன்றதாலதான் நான் அதை பற்றி யோசிக்கல. எனக்கு ஆசை, எனக்கு உண்மையாவே இப்படி கிளீனான இடங்கள்ல நீட்டான இடங்கள்ல ஒரு டாக்டரா வேலை செய்து கொண்டு எல்லாரையும் உங்களை எல்லாரையும் மாதிரி இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற வெளிநாள் இருக்கிற எல்லாரையும் மாதிரி என்ன சொல்றது சாதாரண வாழ்க்கை ஒன்று வாழ்ந்து கொண்டு யாருக்குமே யாருன்னு தெரியாம சின்ன வாழ்க்கை ஒன்று வாழ்ந்து கொண்டு அதில் எல்லாம் அடிக்குது வாழ ஆசை. ஆனா நான் யோசிக்கிறேன் என்றால் என் மனசுல இருக்க சொல்றேன்னா சரியான கவலை. இந்த பாலிட்டிக்ஸ் வந்த அப்புறம் உண்மையாவே பயங்கர மோசமா மனம் உடைஞ்சிருக்கிறேன். ஆனா நான் அதை யாருக்குன்னு சொல்லிடுற சரியான கவலை எனக்கு. முக்கியமான என்னண்டா நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு தான் திங்க் பண்றோம். இப்ப கூட நான் கூட யோசிக்கிறேன், இப்ப நான் எனக்கு நடந்த பிள்ளையார் பாக்குறது எங்களுக்கு தான் நான் திங்க் பண்றேன். நாங்க எனக்கு யாழ்ப்பாணத்தை பிரான்ஸா மாத்தணும்னு ஆசை எல்லாம் இல்லை, ஓப்பனாவே சொல்றேன்டா. ஏன்னா யாழ்ப்பாணத்தை பிரான்ஸா மாத்தவே இயலாது. இமேஜின் இப்படி ஒரு என்வயர்மெண்ட் உண்டு யாழ்ப்பாணத்துல கிரியேட் பண்ணியிருப்பான். எத்தனை வருஷம் செல்லும் யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணம், நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர். என்ன இருந்தாலும் பெரிய விழாவில் இருக்கிற ஒழுங்கைகளை பட்டமேத்துல பேப்பரை 2ஆம் அடிச்சு போட்டு பட்டமேத்தினது இங்க இருந்தாலும் தெரியாது. இங்க நல்ல அருவி ஒன்று சூப்பரா இருக்கு, சூப்பர் கிளைமேட். வெள்ளக்காரெல்லாம் போறானுங்க. ஓகே, ஸோ நான் நினைக்கிறேன் என்றால் இப்ப யாழ்ப்பாணத்தை நாங்கள் ஒரு நாளுமே என்ன செய்யலாம் என்றால் பிரான்ஸா மாத்தினார். இப்படி குளிர் கிளைமேட்ல இப்படி வாழிடுமா இல்ல தானே? யாழ்ப்பாணத்தை ஒரு நாள் நாங்கள் பிரான்ஸா மாத்திடலாம். ஆனா எந்த கன்சர்ன் என்றால் அட்லீஸ்ட் வாரம் போறோம், இடம் நிக்கிற இடத்த பாக்குறோம், பசிக்குது பயங்கரம், இப்படி போய் இடப்பக்கம் திரும்பி அதாவது ஓகே கூகுள் மேப்பை பார்த்து கிட்ட உள்ள சாப்பாடு கடைக்கு நடந்து வரும். ஒரு நாளுமே யாழ்ப்பாணத்தை எங்களால பிரான்ஸா மாத்தவும் மேலாது, இவ்வளவு டெவலப் பண்ணவும் மேலாது. ஆனா இந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்களுக்கு ஒரு சின்ன என்ன பேசி வீடியோ போடுறார்களுக்கு ஒரு சின்ன நான் ராசா நாளைக்கு இங்க இப்படி எந்த வாழ்க்கைய எல்லா வேலையும் விட்டு யூடியூப்ல வீடியோ மட்டும் போட்டு என்ன வாழி டெய்லி நான் ஏதாவது ஊருக்கு உபதேசம் செய்யறதுக்கு இப்படி பின்னேரத்துல கவராயம் எடுத்துட்டு இப்படி ரோட்டால போய் ஒரு உபதேசம் கொண்டு ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணி கொண்டு போனார். கொஞ்சம் காசு வரும், டெய்லி ஏதாவது வச்சுட்டு போட்டானே, அது ஏதோ ஒரு கொஞ்சம் படிச்சிருக்கான். இப்போ இன்றைய காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்குறது அப்படி குக்கிங் கிளாஸுகள் போட்டு உள்ள வாழ்ந்தில்ல. இன்னொரு கனாலம் வாழ போறது சரியான வேலையோடு தான் இந்த பிறகு சரியான வேலையோடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். கனாலம் வாழ போறது என்ன ஒரு மேபி ப்ராபபிலி எனது 20 years, என்ன ஒரு 20 வருஷம் வாழுமாண்டு கேட்டா கேள்வி. ஜாழ்ப்பாணத்தை இப்ப எனக்கு ஒரு ஆசையதான் இருக்கணும், கனவு இருக்கணும். ஜாழ்ப்பாணத்தை இப்படி பிரான்ஸ் மாதிரி மாத்தி இப்படி வீடு எல்லாம் மாத்தி ரோட்டு எல்லாம் மாத்தி இங்க வேற எப்படி இருக்கு ரோட்டு, இது இப்படி ரோட் யாழ்ப்பாணத்துல மாறுறதுக்கு நான் ஒரு 200 வருஷம் செல்ல மாட்டாதான். நானும் சேர்த்து நீங்க இந்த வீடியோ பாக்குற நீங்களும் சேர்த்து போயிருவீங்க. எனக்கு அப்படி இல்லாம ஆசை இல்ல. இந்த வீடியோ பாக்குற யாரா ஒரு பிள்ளை அம்மா அப்பா இல்லாம எனக்கே கவலை வரும். நான் அப்படி கவலையான வீடியோ போடுறதுக்கு விரும்புறேன், அழுது உண்டு. அம்மா அப்பா இல்லாம பாக்குறோம் வெச் இதால இடப்பக்கம் திரும்பி ஓகே வெள்ளையெல்லாம் அடிக்குது. அம்மா அப்பா இல்லாம கஷ்டப்பட்டு வேலையில்ல பட்டதாரிகள் சொல்லி ஒரு கூட்டம் அவங்களுக்கு ஏதாவது செய்து ஒரு போன் நினைக்கிறது. இன்னொரு 100-200 வருஷம் கழிச்சும் படத்தை
ஆனா ஒரு பயப்புள்ள அடே இப்படியும் ஒரு டாக்டர் இருந்தவரடாப்பா, அந்த மனுஷனுங்களுக்கு தான் கஷ்டப்பட்டது என்கிட்ட ஏதோ ஒரு வரலாறு இருக்குன்னு மட்டும் தான் யோசிக்கிறேன். சாதாரண மனுஷனா வாழ்றதுக்கும் சாகிறதுக்கும் எனக்கு உண்மையாக விருப்பம் இல்லை. இந்த வரைக்கும் இந்த அரசியல் எங்கண்ட இனத்தை அழிச்சு கொண்டிருந்தது. அப்படியே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எங்கண்ட இனத்தை படு மோசமா அழிச்சு கொண்டிருக்கிறது வந்து இந்த அரசியல். அரசியலோட உடைச்சு கைய வடிவா ஃபுல்லா இழுத்து விட தெரியாதுல்ல. வந்து ஹாயகு காய்ச்சி பிரயோசனம் இல்லை. ஆனா அரசியல் உடைச்சாச்சு. இந்த பெரிய பெரிய ஜமீன் பரம்பரைகள் இந்த அரசியல் அதான் எங்கட சிவா ரமணா அண்ணா போடுவார் அடிக்கடி. பெரிய பெரிய ஜமீன் பரம்பரைகள் இந்த அரசியல் இருக்குதானே, உங்களுக்கு தெரியும் தானே. அரசியல்ண்டா இவர் தான் அந்த ஜமீன் இந்த ஜமீன் தேப்பன்ற பேர்ல அதெல்லாம் உடைச்சு பெரியவளா லெவாலில பிறந்து ஒரு சின்ன படியன் ஜங்கதானே இருக்கிறோம். பெரியவளா லெவாலில இருந்து பிறந்த ஒரு சின்ன படியன். வெயிட், ஓகே சரியா தான் போறோம். ஓகே நேரா போய் என்னடா இந்த பக்கம் போயிடலாம், மெயின் ரோட்ல அங்கல. ஓகே ஓகே பெரியவளா இளவாலையில பிறந்து பனங்கொட்டை அடிச்சு கொண்டு திரிஞ்ச ஒரு சின்ன படியன் 3 மாதத்துல பாராளுமன்றம் வந்து, அதை விட நான் பட்ட கஷ்டத்துக்கு இல்ல உங்களுக்கு சொல்லி விளங்காது. நான் பட்ட கஷ்டத்துக்கு இல்ல படிச்சு மெடிசின் என்டர் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டரா வந்து 3 மாதத்துக்குள்ள பாராளுமன்றம் வந்து அந்த அரசியலை உடைஞ்சு பார்லிமெண்ட் என்ன இதெல்லாம் ஜுஜுபி. பார்லிமெண்ட் எல்லாம் ஒரு ஜுஜுபி. பார்லிமெண்ட் என்ன, ஸ்டாண்டிங் ஆர்டர் என்ன, இவங்க அடிக்கிற இந்த டீல் எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சாச்சு. இப்ப எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் அண்டை கூட ஃபிளைட்ல வரைக்கல ஒரு 2 முஸ்லீம் நானாக்கள் வந்து கொண்டுச்சுன்னா ஜேம் பிசினஸ் செய்யறார்கள். டாக்டர் நீங்க போன அப்புறம்தான் எங்களுக்கு பார்லிமெண்ட்ல ஸ்டாண்டிங் ஆர்டர் என்னது தெரியும். ஸோ அது எனக்கு சந்தோஷம். ஸோ நான் வெண்டு கனகாலம் என்று சொல்லி கனகாலம். ஆனா கவலை, இந்த ஊர் எந்த பெரியவளா நிலவால ஒரு நாளைக்கு இப்படி வராதான்னு ஒரு ஆசை. சும்மா ஒரு சின்ன ஒரு நப்பாசை, அவ்வளவுதான். அங்க வந்து இங்க பாருங்க ரோட் எப்படிலாம் அப்படி இருக்கேன். அங்க ரோட்ல ஈவன் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்ல வந்து நான் மெல்லமா சுசுன்னு காய்ச்சி வீடியோ போட்டு கொண்டு வரேன். வெளியே வந்து ஒருத்தன் சொன்னா ப்ளீஸ் டோன்ட் டாக், இட்ஸ் a silent place. ஓகே. ஸோ நான் சரி, எங்களுக்கும் வெளிநாட்டில் வந்திருந்து இப்படி வாழ ஆசை. இப்படி இப்படி நைக் ஷூ இந்தா இப்படி நைக் ஷூ போட்டுக்கொண்டு 2017 ஆண்டு நான் அவ்வளோ சின்ன சொந்த காசுல வேண்டினேன். ஸோ டோன்ட் வரி, 2017 ஆண்டு வேண்டின ஷூஸ் தான் இப்பவும் போடுறேன். எனக்கு என் சொந்த காசுல உழைச்சு தான் இந்த உடுப்பெல்லாம் இதெல்லாம் எப்பயோ வேணது, இன்றைக்கு நீட்டுக்கு வேணும், இது எப்பயோ வேணது. எனிவே என்னடா எங்க போறோன்னு தெரியும் நடந்துருக்கேன். சாப்பாடு கடை. ஓகே நேரா போய் இடப்பக்கம் திரும்ப. எங்கண்ட ஊரை இப்படி பிரான்ஸா மாத்திரா. யூ கான் சேஞ்ச் யுவர் ஹோம் டவுன் ஜஸ்ட் லைக் திஸ். இப்படி மாத்திராது எங்களால வாழ்க்கையில கனவுல நினைச்சு பார்க்கல அது மாத்துறது என்று நான் சொல்ல விருப்பம் இல்லை. எனக்கு ஏன் மாத்திராது, நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். 40,000 பேர் செத்தவங்க தானே. ஆனா நக்கைக்க கவலையா இருக்கு. நீங்க சில பேர் பேசுறதும் அடிக்கிறதும் அதான் சரியான கவலையா இருக்கு. இந்த யூடியூப்ல அடிக்கிறதும் வாட்ஸ்அப்ல அடிக்கிறதும் உங்களோட மெசேஜ்களும் இட்ஸ் ரியலி பெயின்ஃபுல். இந்த கேண்டீன்ல படத்தை போட்டிருக்கானே, போட்டு பார்த்தா ஓகே. ரெஸ்டாரண்ட் போறதுக்கு செஸ் ஃபேனி என்ற ஒன்று கிஞ்சால், அதுக்கு போவோம். திருப்பி போய் அதுக்கு ஓகே இதோட வந்து எனக்கு அதில் போய் சாப்பிட்ற மாதிரி தெரியுது. ரிசைடன்சி 6 எழுதி வச்சிருக்காங்க. என்ன சமான் ரிசைடன்ஸ் லே கேன்டீன்ன்றது பின்னாடி தெரியுது. ரிசைடன் லே கேன்டீன் ரெஸ்டாரண்ட் மாதிரி தெரியல. அது இதுல பார்க்க ரெஸ்டாரண்ட் காட்டுது. You'll walk to the place. We shall speak the French.
இன்னும் எல்லாம் சொன்னாலும் பாட வாங்கி வச்சுக்க. ஸோ எனிவே எனக்கு ஒரு சின்ன ஆசை, நாங்க இதை மாத்த இல்லாதா அட்லீஸ்ட் இவ்வளவு பெருசா கிளீனா எல்லாம் இல்ல, இந்த அத்தி அடியில கொட்டடியில போடுற குப்பையெல்லாவது கிளீன் பண்ணி, ஏன் உங்களுக்கு விளங்கு இல்லை, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? என்ன பாவம் செய்யினாங்க? இந்த அரசியலுக்கு வந்ததா நான் நான் செய்யற பெரிய பாவம் விளங்கல. என்ன பாவம் செய்ய நான் உங்கள்ட்ட இப்படி பேச்செல்லாம் வேண்டி? நாயே, தரித்திரம், சைக்கோ, பைத்தியக்காரன் என்றெல்லாம் உங்கள்ட்ட இப்படி பேச்சு பண்றதுக்கு என்ன பாவம் செய்த நான் என்று யோசிச்சு பாக்குறேன். இப்படி வேலையில இருந்தானே என்னாலையும் வந்து எனக்கு ஆசை இல்ல. தியேட்டர்லாம் வச்சிருக்காங்க, தியேட்டர் ஆகும். தியேட்டரோ என்னக்கா எல்லாம் அழி வச்சுக்காங்க ஏதோ இல்லை. வெயிட் வெயிட் போம் போம் இப்படி நேர போய் ஓகே, நேர போய் இப்படி ஒரு இடத்துல ஒரு வீடு வேண்டி, பிரான்ஸ்ல ஒரு வீடு வேண்டி 40 வயசா என்னோட கல்யாணம் கட்டலாம் நினைச்சா. ஆனா ஏன் நம்மள கஷ்டப்படுத்துறீங்கன்னு எனக்கு விளங்கல. திட்ரியல், கள்ளனண்டு சொல்றியல், 15 கோடி காசு இருக்குன்னு சொல்றியல், உங்கள்ட்ட காசு எல்லாத்தையும் அடிச்சு பேங்க்ல 9618033295 VN பேங்க் இந்த ஐடென்டி கார்டு நம்பர் கிரிப் அடிச்சு பார்க்கலாம், பேங்க்ல இருக்கிறாங்க, சொந்தக்காரர்கிட்ட போய்க்கலாம். இப்படி எல்லாம் வீடு எல்லாம் பார்க்க ஆசை. ஓகே, அடுத்த ப்ராப்ள மேபி இப்படி ஒரு இடத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். பிறந்து பீஸ்ஃபுல்லான லைஃப் உண்டு. இந்த லைஃப் சின்னல இருந்து அடிபாடுதான், போராட்டம் தான். சின்னல இருந்து 86ஆம் ஆண்டு பிறந்த நாங்கள் 89 இடம்பெயர்ந்தது. இன்று வரைக்கும் 39 வயசு, சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்படையில. மேபி இப்படி பெரிய ஒரு பேலஸ்ல நெக்ஸ்ட் இயர்ல, மேபி ஆஃப்டர் நெக்ஸ்ட் லைஃப்ல மே பிறக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த லைஃப இந்த முறை பிறந்தத அப்பாட ஆசைக்காண்டி, அடுத்த லைஃப் அது எந்த ஆசைக்காண்டி. ஆனா நீங்க பேச திட்டை தான் சரியான கவலையா இருக்கு. நீங்க பேசுறாங்கெல்லாம் இப்படி இடத்துலான் இருக்கிறீங்க. இப்படி இடங்கள் இருந்துதான் கிளிநொச்சிக்குள்ள, முல்லைத்தீவுக்குள்ள, வவுனியாக்குள்ள, மன்னாருக்குள்ள சாப்பிடாம கொழும்பு, யாழ்ப்பாணம் வந்து காரோடி படிப்பையும் துளைச்சு எல்லாத்தையும் துளைச்சு போட்டு உங்களுக்காக அங்க நின்று சண்டை பிடிச்சா எங்களை கள்ளன்றீங்க. புது டிக்டாக், புது I'm a sportsman. Unfortunately, it's difficult to breathe. ஓகே, இப்படியான ஒரு லைஃப்ல சந்தோஷமா இருந்து கொண்டு பொழுது போவாடி பின்னேரம் டிக்டாக்ல புது சேனல், ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல படுக்க வளமா பேசி கொண்டிருக்கிறீங்க. நான் ஜோதிச்சு பாக்கணும் என்ன பாவம் செய்யினாண்டு. தமிழனா பிறந்ததுதான் இந்த பக்கம் திரும்ப விட பக்கம். எஸ் 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 தமிழனா பிறந்ததுதான் நான் செய்த பாவம் ஒன்று யோசிச்சு பாக்குறேன், அல்லது சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுதான் என் வாழ்க்கையில் செய்த நான் செய்த பாவம் உண்டு ஜோதிச்சு பாக்குறேன். அது பாவம்டா பிள்ளைண்டா சொல்லுங்க, நான் விட்டு போறேன் இந்த அரசியல். எனக்கு இந்த அரசியல் நின்று கஷ்டப்படுவோம் மட்டும் எந்த தேவையும் இல்லை. கௌசல்யா பாவம், அவளை பாவிச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அவளை பாவிச்சு, அவள்கிட்ட பேரை பாவிச்சு சரியான கவலையா இருக்கு. நான் இது வரைக்கும் அரசியலுக்கு வந்து செய்த பிள்ளைகள் நீங்களாம் என்ன பேசுறீர்கள்? நாமள்கிட்ட போய் பிச்சை எடுத்திருக்கிறேன், நாமளோட சேர்ந்து டீல் அடிச்சிருக்கேன் சொல்லிக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா? சும்மா கேட்கிறேன். என்னொரு வீடியோவில் நாமளின் ஏதோ ஒன்று சொல்லி ஒரு தம்பியோட காய்ச்சிருக்கேன். அதுதான் சம்பந்தமா இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.